கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்துல கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிற நான் ஒரு காரியத்தை குறித்து நினைக்க போகிறோம். இந்த நாள்ல துவக்கம் என்பதனால யோபு 2ஆம் அதிகாரத்துல 21வது வசனம் வாசிக்கலாமா? தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. இதுல நம்ம எடுத்துக்கொண்ட பகுதி என்னன்னா, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். உங்க வாழ்க்கையில இந்த 11 மாதமோ ஒண்ணுமே நடக்கல அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த டிசம்பர் மாதம் ஒரு பெரிய அற்புதத்தை உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்ய போகிறார். பெரிய காரியத்தை செய்ய போகிறார். சின்ன சின்னதா இல்ல, உங்க வாழ்க்கையில இதுவரை நீங்க யூகிக்காத, கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அதுக்கு எனக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யணும் அப்படின்னு நான் விரும்புறேன். என் வாழ்க்கையில நடக்கணும்னு நான் விரும்புறேன். ஆனா அதுக்கு என்ன தடையா இருக்கு? நான் ஏன் பயப்படணும்? இங்க வேதம் சொல்லுகிறது, பயப்படாதே, சந்தோஷமாயிரு, மகிழ்ந்து களி கூறு, இல்ல ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருன்னு சொல்லுது. அப்ப ஏதோ ஒரு பயம் எனக்குள்ள இருக்கு இல்லையா? அது என்ன? அப்ப நான் எனக்கு பெரிய காரியங்கள் வரவிடாமல் தடுக்கிறது என்ன அப்படின்னு தான் எனக்கு தியானிக்க போகிறோம். இதுல 25வது வசனம், நான் உங்களிடத்தில் அனுப்பின பெரிய சேனையாகி வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கொட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். ஆமென், அல்லேலூயா. கத்திரி பிள்ளைகளே பாருங்களேன், வெட்டி கிளிகள் இது என்ன செய்யும் அப்படின்னா, மேலோட்டமா இருக்கிற கதிர்களை அப்படியே கொய்துட்டு போயிடும், அப்படின்னா எடுத்துட்டு போயிடும், அப்படின்னா வளர்ச்சி இல்லாம போயிடும். அதனுடைய அந்த பலன் கொடுக்கிற நேரத்துல வருகிற தடைகள் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு பலன் கொடுக்க வேண்டிய நேரம், நீங்க ரொம்ப நாளா ஜெபிச்சுட்டு இருக்கலாம் ஒரு விஷயத்துக்காக, பலன் கொடுக்க போகுது, அந்த நேரத்துல வந்து இந்த ஆசீர்வாதம் குறைவா இருக்கக்கூடாது. அப்ப அதுக்காக நீங்க ஜெபிக்கணும். ஆண்டவரே, இதுவரை எனக்கு செய்த நன்மைகள் ஏராளம், இந்த நன்மைகளுக்காக நான் நன்றி சொல்றேன், இப்ப வந்திருக்கிற நன்மைக்காக நன்றி சொல்லுகிறேன் அப்படி சொல்லணும். பாருங்க, அதுதான் வெட்டி கிளிகள். அது மட்டும் இல்ல, பழம் கனிகளை அது சாப்பிடும். அதுக்கு என்ன சொல்றதுங்க, கனினாலே சுவை, அந்த சுளைகள் தான் சேர்ந்ததுதான் ஒரு கனி. ஆரஞ்சு பழத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அது சுளைகள் இருக்கு இல்லையா, அதுதான் கனி. நமக்கு வந்து 9 விதமான கனி இருக்கு இல்லைங்களா? அன்பு, சமாதானம், சந்தோஷம், இப்படி எல்லாம் இருக்கு. இந்த கனிகள் என்ன செஞ்சிருமா, அந்த பச்சை கிளிகள் வந்து எடுத்துரும். உங்ககிட்ட அன்பா இருக்கிறீங்களா, அதை எடுத்துட்டு உங்களுக்கு சிறு கொஞ்சம் பேர் வைக்கும். நீங்க ரொம்ப விசுவாசமா இருக்கீங்களா, விசுவாசம் இருக்குது, அவிசுவாசம் என்ற சொல்லையை அது கொண்டு போய் அங்க வைக்கும். அப்ப அந்த கனி கெட்டு போயிடும். அதனால அந்த பச்சை கிளிகள் என் வாழ்க்கையில வரக்கூடாது. நம்ம ஜெபிக்கணும், கனியற்ற வாழ்க்கை எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஜெபிக்கணும். முசுக்கொட்டை பூச்சி இது வந்து இலைகள் எல்லாம் அரிச்சிடும். ஒரு மரம் எதனால அறியப்படும், அந்த பச்சிலம், அந்த இலைகளை பார்த்தா அது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இலைகளை அதை என்ன செஞ்சிருமா, அரித்து எடுத்து விடும். அப்ப இன்னைக்கு எனக்கு பசுமையாய் வர வேண்டிய ஆசீர்வாதங்கள், வளர்ந்து கொண்டிருக்கிற ஆசீர்வாதங்களை இந்த மொசுக்கொட்டை பூச்சி போல வருகிற காரியங்கள் ஒன்றும் செஞ்சிடக்கூடாது. அப்ப இதெல்லாம் எதனால் நடக்கும் அப்படின்னா, ஜெபம் தான். இதெல்லாம் சொல்லி சொல்லி உங்க வாழ்க்கையில இன்னைக்கு ஜெபம் பண்ணுங்க, உங்க வாழ்க்கை நிச்சயம் ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க. பச்சை புழுக்கள் பட்சித்த வருஷங்களின் விளைவு அப்படின்னா, இது தண்டு பகுதியை அரிக்கும், வேர் தண்டு பகுதியில அரிச்சிடும். அப்ப முற்றிலுமா என்ன பண்ண போதுங்க, அரித்து எடுக்க போகுது அப்படின்னு அர்த்தம். அப்ப என் வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் டெஸ்ட்ராய்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு வருதுதான். ஆனா நான் நினைக்கிறேன், இதெல்லாம் இதை தடுப்பதற்கும் என்னை சுகமாய் வாழ வைப்பதற்கும் இயேசு வரக்கூடும். அதனாலதான் நான் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்யறேன் அப்படின்னு என் கூட பேசிட்டு இருக்காரு. அதனால இன்னைக்கு நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே, இது வந்து இந்த பச்சை பொருட்கள் அப்படின்னா என்னன்னா, மற்றவர்களை ஏதாவது பேசினா அது குறித்து எல்லாம் பெருசா அக்கறைப்படாதீங்க. யாரு என்ன சொன்னாலும் அதை கேர் பண்ணிக்காதீங்க. ஆண்டவர் சமூகத்துக்கு வந்துருங்க, ஆண்டவர்கிட்ட முழங்கால் கொடுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் கற்றி பிடித்துக் கொள்ளுங்க, அது ரொம்ப நல்லது. அதனால இன்றைக்கு கர்த்தர் உங்க கூட ரொம்ப நல்லா பேசிட்டு இருக்காரு. என்ன பேசிட்டு இருக்காருன்னா, பெரிய காரியங்களை செய்வேன், நான் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வேன். ஆமென். அதனால விசுவாசம் பாருங்க, சந்தோஷமா இருங்க, மகிழ்ந்து களி கூறுங்க. உங்க வாழ்க்கையில இந்த மாதத்திலிருந்து பெரிய பெரிய அற்புதங்களும் பெரிய பெரிய காரியங்களும் நடக்க போகிறது. கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? எங்க நல்ல தகப்பனே, இந்த நாள் பரிசுத்தாமே நீங்க கூட பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. நாளப்பா, எங்களுக்கு நீங்க பெரிய காரியங்களை செய்வீங்க நாங்க விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, நாங்க கடந்து வந்த காரியங்கள் எல்லாவற்றுக்கும் ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. கேட்க போகிற பிள்ளைகளை ஆசீர்வதி. கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you all. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்துல கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிற நாள் ஒரு காரியத்தை குறித்து அனுப்ப போகிறோம். சங்கீத 40 கடைசி வசனம் 17 வாசிக்கலாமா? நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாக இருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமா இருக்கிறீர், என் தேவனே தாமதியாதேயும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த நாள்ல சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சிறுமையும் எளிமையும். ஆமென். இன்னைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கிறோம். நம்ம சிறுமைப்பட்டு கிடக்கலாம். நம்ம வாழ்க்கையில மற்றவர்கள் மதிக்கத்தக்க
இடத்துல கூட இல்லாம இருக்கலாம். வாழ்க்கை ஒன்றும் இல்லாம எளிமையான வாழ்க்கையை கூட இருக்கலாம். எந்த வசதி இல்லாம இருக்கலாம். ஆனா கர்த்தர் உங்களை விடுவிக்க விரும்புகிறார். இது உலக பிரகாரமாக. ஆவியின் பிரகாரமாக சிறுமை அப்படின்னா என்னன்னா, நல்லா ஜெபிக்க தெரியும், ஜெபிக்க முடியாது. வேதம் வாசிக்க தெரியும், வேதம் வாசிக்க மாட்டோம். ஆராதிக்க மாட்டோம். தேவ சமூகத்துக்கு வரமாட்டோம். இதெல்லாம் சிறுமைப்படுத்தப்படுகிற காரியம். அதாவது சத்ருவினால், பிசாசினால் சிறுமைப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறோம். நம்ம மேன்மை அடையக்கூடாது, நம்ம வாழ்வடையக்கூடாது, நம்ம செழிப்பாங்க கூடாது. அதான் அவருடைய நோக்கம். அதனால நம்மை சிறுமைப்படுத்தி நம்ம எளிமையாய் மாற்றுவான். ஆவிக்குரிய ரீதியாக என்னை எளிமையாய் மாற்றி, நம்ம எளிமையாய் மாற்றி அப்படி நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிற அந்த காரியத்துல கர்த்தர் ஒரு விடுதலை தர விரும்புகிறாராமே. கர்த்தரோ என்னை நினைவா இருக்கிறார். இப்படிப்பட்ட பிள்ளைங்க மேல கர்த்தர் நினைவா இருக்கிறார். இயலாமையின் பிள்ளைகள் அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லைங்களா? அதாவது செய்ய முடியும், ஆனா செய்ய மாட்டோம். அதுதான் காரணம். அப்ப இயலாமை, அந்த இயலாமையின் பிள்ளைகள் மேல கர்த்தர் நினைவா இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. தேவரே என் துணையும் என்னை விடுவிக்கிறவர். ஆமென். அவர்தான் இன்னைக்கு நம்முடைய துணை இல்லைங்களா? இன்னைக்கு உலகத்துல ஆயிரம் ஆயிரம் பேர் நம்ம கூட இருக்கலாம். எவ்வளவு பேர் வேணா நம்ம கிட்ட பேசலாம். ஆனா நீங்க உங்க வாழ்க்கையில அவர் மட்டும்தான் துணை நினைச்சிட்டீங்கன்னா உங்களை விடுவிக்க போதுமானவர். ஆமென். எப்பொழுதுமே நம்ம வந்து மனுஷனை நம்பி இருப்போம் இல்லைங்களா? மனுஷனை நம்பி வாழுற வாழ்க்கைக்கு நம்ம இடம் கொடுக்கிறோம். அது வேண்டாம். கர்த்தரை நம்பி வாழ நம்ம அர்ப்பணிக்கலாம். இன்னைக்கு இருக்கிற சொந்தங்களோ இல்ல மற்ற காரியங்களோ உறவுகளோ அதை ரொம்ப பெருசா நீங்க கன்சிடர் பண்ணாதீங்க. காரணம் என்ன? அவங்க யாரும் உங்களுக்கு என்ன செய்ய போவதில்லை, உதவ போவதில்லை, உங்களை உயர்த்த போவதில்லை. அது மட்டும் இல்ல, என்மேல் நினைவா இருக்கிறார் அப்படிங்கிறதுதான் விஷயம். இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன? ஆண்டவர் உங்களை நினைத்து இருக்கிறார். பாருங்களேன், கொடான கொடி ஜனங்க இருக்கிறாங்க. அதுல உங்களை கத்த நினைச்சிட்டே இருக்காரா? எப்படிங்க சாத்தியம்? இல்ல, எவ்வளவு ஜனங்க இருக்கிறாங்க, அதுல உங்களை அவர் நினைவா நினைச்சிட்டே இருக்கிறது எத்தனை பெரிய சாக்கியம் இல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அவன் மேல நினைவா இருக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள், அதனால இன்றைக்கு தேவ சந்நிதிக்கு வந்துருங்க, தேவ சமூகத்துக்கு வந்துருங்க. உங்களை அவர் மறக்கல, உங்க ஜெபங்களை மறக்கல, உங்க கண்ணீரை மறக்கல, உங்க உபத்திரவத்தை மறக்கல, உங்க பாடுகளை மறக்கல. உங்கள் மேல் நினைவா இருக்கிறார். ஆமென். உங்களுக்கு ஏற்ற வேளையில அவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவர். ஆமென். அது மட்டும் இல்ல, என்னை விடுவிக்கிறவர், அவர் தான் என்னை விடுவிக்கிறவர். என்ன ஆனாலும் சரி, என்னை விட்டுட்டு போக மாட்டார். என்னை விடுவித்து அழைத்து செல்வார். அதில் என் தேவனே தாமதமா இருக்காதீங்க அப்படின்னு சங்கீதக்காரன் சொல்றான். அப்ப இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில தாமதிக்காத ஒரு தெய்வம், ஏற்ற வேலைன்னு அதுக்குதான் சொல்றாங்க. தாமதிக்காத ஒரு தெய்வம் உங்க வாழ்க்கையில கிரியை செய்ய ஒரு போதுமானவர். அதனால அவர் அப்படியே பிடிச்சுக்குங்க, அவர் சமூகத்துக்கு வந்து அவர் பிடிச்சுக்குங்க. எல்லாவற்றையும் செய்ய ஒரு ஆளு கூடும். அதனால ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வமே, இந்த நாள் எங்க கூட பேசிருக்கிறீங்கப்பா. நீங்க மேல நினைவா இருக்கிறீங்க. நாங்க சிறுமையானவங்க, எளிமையானவங்க, ஆனாலும் எங்க மேல நினைவா இருக்கிறீங்களே, அதற்காக நன்றி. எங்களை விடுவிக்கிறீங்க, அதற்காக நன்றி. இதை கேட்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா, தாமதிக்காதீங்க, ஆசீர்வதிங்க. கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you all. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரர்களே, ஆசீர்வாதம் செல்வதேவன் இருந்தார். சுத்தம் கொண்டு வெற்றி நம்ம கொடுக்க வேண்டும். இஷ்டத்துக்கு கொடுத்தார் செய்ய வேண்டும். செய்தார்.
12ஆம் மாசம் 2025ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை கர்த்தரும் மீட்பருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களிலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய நாளில் நம்முடைய ஆண்டவர் இந்த நாட்களில் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு வார்த்தை என்னவென்றால், 2 சாமுவேலின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 49வது வசனம். அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களே என்னை உயர்த்தி குணமான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறார் என்று இந்த வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரனாகிய தாவீதினுடைய வாழ்க்கையிலே இந்த நாட்களில் பார்ப்பீர்களா என்றால், கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் சொல்லுகிறது, தாவீது கர்த்தர் தாவீதை அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைகளிலும் சவுலின் கைகளுக்கு நீக்கலாக்கி விடுவித்த போது கர்த்தருக்கு முன்பாக பாடின பாட்டு என்று சொல்லி இந்த 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரத்தில் இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளில் இந்த வார்த்தை சொல்லுகிறது, தாவீது சொல்லுகிறார் அப்படி என்றால், சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறார், என்னை மனுஷர்களுக்கு என்னை தப்புவிக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, ஆண்டவரோடு இந்த நாட்களை நாங்கள் நடப்போமா இருந்தால், ஆண்டவருடைய வார்த்தைகளை இந்த நாட்களை நம்பி இந்த நாட்களை நாங்கள் செயல்படுவோமா இருந்தால், தேவன் நம்முடைய சத்துருக்களுக்கு விலக்கி இந்த நாட்களிலே நம்மை விடுவிக்கிறது மட்டுமல்ல, சத்துருகள் இந்த நாட்களிலே நம்மை சிந்திக்கிற விதமாக இந்த நாட்களிலே தேவன் கிருபை செய்வார் என்பதைத்தான் இந்த வார்த்தையாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை நாங்கள் சற்று ஆராய்வோம் என்றால், வேதம் சொல்லுகிறது, அங்கு அவர் விடுவிக்கிறது மட்டுமல்ல, இந்த நாட்களிலே உயர்த்தி, அதாவது மனுஷர்களுக்கு என்னை தப்புவிக்கிறார் சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவன் நம்மை தப்புவிக்கிற தேவனாக இருக்கிறார். அதனால சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த இடத்திலே பாருங்கள், இந்த சங்கீதத்தை இந்த நாட்களில் 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரத்திலே இந்த சங்கீதத்தை பாடி இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு சத்ரு இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே சில காரியங்களை செயல்படுத்துகிற வேளையிலே நாங்கள் தேவனோடு நடக்க முடியாது, அவருடைய காரியத்தை செய்ய முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகள் அதனால சொல்லுகிறார் அந்த நாட்களை அடுத்த வசனத்திலே பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, கர்த்தாவே ஜாதிகளுக்குள் உண்மை உயர்த்தி உங்களுடைய நாமத்தை சங்கீதம் பாடுவேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு நாங்கள் அவருடைய நாமத்தை உயர்த்தி இந்த நாட்களிலே சங்கீதத்தை பாடுகிற வேளையிலே, அவருடைய நாமத்தை உயர்த்தி நாங்கள் இந்த நாட்களில் மகிமைப்படுத்துகிற வேளையிலே, நாங்கள் சத்துருக்களை தானாலும் அவர்கள் இந்த நாட்களிலே நம்முடைய கண்களுக்கு கிடைக்க மாட்டார்கள். ஏனென்றால் கர்த்தர் தம்முடைய கரங்களினால் நம்மை மூடி இந்த நாட்களிலே பாதுகாக்கிற தேவன். அந்த ஆணிபார்ந்த கருத்துக்களே, அந்த மகிமையின் கருத்துக்களே, அந்த வல்லமுள்ள கருத்துக்களே, இந்த அகிலத்தையும் ஆகாயத்தையும் உண்டாக்கின அந்த கருத்தினாலே அவர் மூடுவாரா இருந்தால் இந்த நாட்களிலே நம்மை தொட முடியாது, நம்மை பட்சிக்க முடியாது என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் பார்த்திருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தாவீது ராஜா ஆண்டவரோடு நடந்த அந்த அனுபவத்தை இந்த நாட்களில் என்ன செய்கிறார் என்று சொன்னால், இன்றைக்கு இதை இந்த நாட்களில் இப்படியாக பாட்டாக அந்த நாட்களை பாடி இருக்கிறதை இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே கிறிஸ்துவுக்குள் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாங்கள் இந்த நாட்களிலே தேவனோடு இந்த நாட்களிலே நடக்க வேண்டுமா இருந்தால், இன்றைக்கு ஆண்டவரோடு நாங்கள் இந்த நாட்களில் செயல்பட வேண்டுமா இருந்தால், இன்றைக்கு ஆண்டவரோடு நாங்கள் இந்த நாட்களில் ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து செயல்படுவோமா இருந்தால், அருமையான அன்பு சகோதரனே சகோதரியே, சத்துருக்களுக்கு நம்மை இந்த நாட்களில் விலக்கி விடுவார் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு பாருங்கள், அடிக்கடி நாங்கள் இந்த நாட்களில் என்ன செய்கிறோம், நம்மை சத்துரு துரத்துகிறான், சத்துரு தொடுகிறான், சத்துரு என்னை அடிக்கிறான் என்று சொல்லி இந்த நாட்களில் நாங்கள் தேடி இந்த நாட்களில் என்ன செய்கிறோம், ஜெபம் பண்ணிக்கொண்டே இந்த நாட்களில் இருக்கிறோம். ஆனால் அவர்களுக்கு நாங்கள் தேடி அவருடைய சமூகத்திலே அவருடைய திட்டத்தை அறிந்து அவருடைய சித்தத்தை அறிந்து அவரோடு நாங்கள் செயல்பட்டு கொண்டிருப்போமா இருந்தால், நமக்கு இந்த பூமியிலே சத்துருக்கள் இல்லாதபடி இந்த நாட்களிலே தேவன் இந்த நாட்களை நடத்துவார். அதற்கு தாவீது சொல்லுகிறார், கர்த்தாவே ஜாதிகளுக்கு உம்மை துதித்து உம்முடைய நாமத்தை சங்கீதம் பாடுவேன். அப்படியானால் நாங்கள் இன்றைக்கு ஜாதிகளுக்கு அவருடைய நாமத்தை உயர்த்தி சங்கீதம் பாடுவோமா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏனென்றால் தேவன் நம்முடைய சத்துருக்களாகிய நோய்கள், நம்முடைய சத்துருக்களாகிய பிரச்சனைகள், நம்முடைய சத்துருக்களாகிய ஒவ்வொரு காரியங்களையும் இந்த நாட்கள் என்ன செய்தார்,
நம்மை விடுதலை செய்திருக்கிறார். அப்படியானால் அந்த விடுதலை செய்த தேவனை நாங்கள் உயர்த்தி பாட வேண்டும். கர்த்தர் இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற பிள்ளைகளுடைய உள்ளத்திலே, குடும்பங்களிலே அபிஷேகத்தினால் நிரப்பி நடத்துவார். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.